குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இதை ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதில் என்ன சொல்கிறதுனா லெபினிட்ஸ்ன்றவர் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு டேர்மை நம்ம சொல்லியிருக்காரு. லெபினிட்ஸ் வந்து வெறும் மேத்தமெட்டிஷியன் மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 டாபிக் சயின்ஸ் டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. ஜுவாலஜி, மெடிசன், பயாலஜி, எபிடமியாலஜி, பேலியான்டாலஜி, சைக்காலஜி, இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் என்ற டேர்மை இவர் தான் சொன்னார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபங்க்ஷன்ஸை வந்து அ குவான்டிட்டி வேரியிங் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் ஆஃப் அ கர்வ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ குவான்டிட்டி வேரியிங் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் ஆஃப் அ கர்வ் அப்படிதான் அதுதான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு கர்வ். ஓகே. ஸோ இது ஒரு கர்வ் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ இந்த கர்வ்லேயே தான் நம்ம பாயிண்ட் வைக்கணும். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ எல்லாமே பாயிண்ட் தான். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் வேரி ஆகிறது தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறாரு. இது நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து பெட்ரோல் விலை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பெட்ரோல் விலை வந்து டெய்லி வந்து ஏறிட்டு தான் இருக்குது. ஏறின்னு இருக்குது, இறங்குது. ஸோ மோஸ்ட்டாக இறங்குறது இல்லை, ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி போடலான்னா, இ அ இது கர்வ எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, அம் இன்னைக்கு பெட்ரோல் விலை இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் ஏறுது. அதுக்கப்புறம் ஏறிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி ஏறிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு கர்வா? ஸோ இதுதான் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வைக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இது பெட்ரோல் விலை வந்து நம்ம ஒரு கர்வா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒரு பாயிண்ட்ன்றத இன்னைக்கு, நாளைக்கு. ஸோ ஒரு டேவ வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு லெபினிட்ஸ் சொல்றாரு. இது வந்து நம்ம நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பெட்ரோல் விலை சொன்னாச்சு. ஸோ ஸ்பீட கூட சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஊர்லேருந்து சென்னை கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு கர்வா கன்வெர்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புனோம்னா 5 மணிக்கு இந்த இடத்துல இருக்கோம். ஸோ 6 மணிக்கு இந்த இடத்துல இருக்கோம். 7 மணிக்கு இந்த இடத்துல இருக்கோம். ஸோ சென்னை ரீச் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஒரு கர்வ் தான். ஸோ ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் வேரி ஆவறத வந்து நம்ம ஃபங்ஷன் சொல்றோம். இது வந்து நம்ம எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டெய்லி லைஃப் திங்களுக்கு நம்ம வந்து ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ஓகே. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு டிஃபைன் அண்ட் டிட்டர்மைன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ், டு டிஃபைன் அ ரிலேஷன் ஆஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் அ ஸ்பெஷல் ரிலேஷன், டு represent a function through a arrow diagram, a set of ordered pairs, a table, a rule or graph, to classify functions as one to one, many to one, one onto, into and bijection, to study combination of functions through composition operation, to understand the graphs of linear, quadratic, cubic and reciprocal functions. ஸோ இதுதான் நம்ம லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல வந்து the notion of sets provides the stimulus of learning higher concepts in mathematics. ஸோ ஓகே. நம்ம வந்து செட்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர் அப்படின்னா என்ன? இது வந்து நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியும். ஸோ ஆர்டர்டு பேர் அப்படின்னா என்னன்னா, ஆர்டர்டு பேர். ஸோ ஆர்டர்டு பேர் நம்மளுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல செட்னா என்னன்னு தெரியும். ஓகே. செட்னா என்னன்னா, செட் இப்படி தான் போடுவாங்க. ஓகே. செட்னா வந்து ஒரு எலமெண்ட், ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் செட்ட. கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ செட்டோட கேரக்டர் என்னன்னா, ஒரு வாட்டி ஒரு எலமெண்ட் வந்துச்சுன்னா, இன்னொரு வாட்டி வராது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1, 2, 3 இது ஒரு செட்டு.
ஸோ ஸோ 4 ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு செட்டு தான். ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்ம எனக்கு இந்த செட்டுன்னு நான் டிஃபைன் பண்றேன். அதுதான் வந்து செட்டு. ஓகே. அம் ஸோ செ நெறைய நெறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு தெரியுமா? நேச்சுரல் நம்பர் அண்ட் ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு பார்ப்போம். 1, 2, 3 அப் டூ இன்ஃபைனைட். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். 1லேருந்து 2, 3 ஆரம்பிச்சா நேச்சுரல் நம்பர்ஸ். அதுவே ஹோல் நம்பர்ஸ்னா 0, 1, 2, 3 அப் டூ இன்ஃபைனைட். ஸோ இந்த செட்ட வந்து ஹோல் நம்பர் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னா என்னன்னா, 2 செட்டு எடுத்துக்கணும். 2 செட்டு எடுத்துட்டு இந்த செட்ட ஏன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். பின்ட்டு பேர் வச்சுக்கலாம். ஏதாவது 2 செட் எடுத்து, இதில ஏதாச்சும் எலமெண்ட் இருக்கும்ல. 1, 2, 3 ஏதாச்சும் நான் போட்டுக்கிறேன். 5, 6 ஏதாவது போட்டு, ஆர்டர்டு பேர்னா இந்த செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டும், இந்த செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் நம்ம கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணி இன்னொரு செட்டா ஃபார்ம் பண்றது தான் நம்ம ஆர்டர்டு பேர் சொல்லுவோம். ஸோ, அப்போ ஆர்டர்டு பேர் என்ன வரும்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த செட்ல இருக்கிற எலமெண்ட் 1னா, இந்த செட்ல இருக்கிறது 5. இது மாரி எல்லாமே எல்லா பாசிபிளும் நம்ம போட்டுடலாம். ஸோ, இப்போ வந்து இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல 1 இங்க 6. நெக்ஸ்ட்டு 2, 5. நெக்ஸ்ட்டு 2, 6. நெக்ஸ்ட்டு 3, 5. நெக்ஸ்ட்டு 3, 6. ஸோ இதுதான் வந்து ஆர்டர்டு பேர்ஸ் ஆஃப் திஸ் செட். ஸோ ஆர்டர்டு பேர்னா புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிராஃப் அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம நெறைய இடத்துல. கிராஃப் ஓகேவா? கிராஃப்ல ஒரு பாயிண்ட்ட பிளாட் பண்ணோம்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒரு பாயிண்ட்ட பிளாட் பண்ணோம்னா, ஆர்டர்டு பேரா தான் நம்ப இருக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, ஒய் ஆக்சிஸ்ல 1. இங்க எப்படி எழுதுவோம்னா 1, 1. ஸோ இது வந்து ஜஸ்ட் டிஃபைன் பண்ணிடுறாங்க. நெறையத்துக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆர்டர்டு பேர்னா ஒரு 2 2 பேர் அப்படின்னு மீனிங் புரியுதுங்களா? ஆர்டர்டு பேர். பேர்னா 2 ஆர்டர்டுனா வரிசையா. இதுதான் வந்து ஆர்டர்டு பேர். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ஆர்டர்டு பேரோட இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் நான் வந்து ஆர்டர்டு பேர்ஸோட டெஃபினிஷனுக்கு உண்மையான வந்து மீனிங் தரும். ஸோ இப்போ வந்து ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். 1, 2, 3. பி வந்து 5, 6. ஆர்டர்டு பேர்ன்னு எத சொல்லுவோம்னா, எந்த ஒரு 2, 2 இருந்தாலுமே பேரா இருந்தாலே ஆர்டர்டு பேர் தான். ஆனா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷன் தான் என்னன்னா, இந்த செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் 1 இருக்கணும். இங்கேருந்து இந்த செட்ல ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். இந்த செட்ல ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். ஸோ கம்பைன் பண்ணி ஆர்டர்டு பேரா கன்வெர்ட் பண்ணா அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆர்டர்டு பேரா மட்டும் இல்ல. நம்ம 3, 3 கூட எடுக்கலாம். இப்போ சப்போஸ் இன்னொரு செட் எடுத்துட்டு 8. இப்போ வந்து ஆர்டர்டு அ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வரும்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி போடலாம்னா, ஏ கிராஸ் பி இப்படி போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பிக்கு ஃபர்ஸ்ட்டு ஏக்கு பிக்கு மட்டும் நான் ஆர்டர்டு பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறேன். கிராஸ் ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். ஸோ என்ன வரும்னா, நீங்களே சொல்லலாம். 1, 5, 1, 6, 2, 5, 2, 6, 3, 5, 3, 6. ஓகே. ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. பி கிராஸ் சி போட்டோம்னா என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பி கிராஸ் சிக்கு வந்து 5, 8, 6, 8 இதுதான் வரும் பி கிராஸ் சிக்கு. ஸோ ஏ கிராஸ் சிக்கு ஏ கிராஸ் சி. ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சி.
எடுத்தோம்னா 1,8 2,8 3,8 புரியுதுங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து 3 செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். எத்தனை செட்டுக்கு வேணா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 3 செட்டுக்கு அதாவது ஏ கிராஸ் பி கிராஸ் சி எடுத்தா என்ன வரும்? ஏ கிராஸ் பி கிராஸ் சி. ஸோ இத எடுத்தா என்ன வரும்னா 1, 5, 8 1, 6, 8 2, 5, 8 2, 6, 8 ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்கும். பட் நம்ம இது வந்து நம்ம புக்ல வந்து ஆர்டர்டு பேருக்கு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஜஸ்ட் இக்னோர் திஸ். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காக சொன்னேன். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஆர்டர்டு பேருக்கு தான் நம்ம குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு செட்ட இங்க பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ன்ற ஒரு செட் எடுத்திருக்காங்க. ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு செட் எடுத்திருக்காங்க. ஸோ இத வந்து ஆர்டர்டு பேரா கன்வெர்ட் பண்ணா, கேரட் ஆப்பிள், கேரட் ஆரஞ்ச், கேரட் கிரேப்ஸ், கேரட் ஸ்ட்ராபெர்ரி, பிரிஞ்சால் ஆப்பிள், பிரிஞ்சால் ஆரஞ்ச், பிரிஞ்சால் கிரேப்ஸ், பிரிஞ்சால் ஸ்ட்ராபெர்ரி, லேடீஸ் ஃபிங்கர் ஆப்பிள், லேடீஸ் ஃபிங்கர் ஆரஞ்ச், லேடீஸ் ஃபிங்கர் கிரேப்ஸ், லேடீஸ் ஃபிங்கர் ஸ்ட்ராபெர்ரி. ஸோ இந்த மாரி தான் வரும். ஸோ ஆர்டர்டு பேருக்கு டெஃபினேஷன் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 நான் எம்ப்டி செட்ஸ் புரியுதுங்களா? 2 செட் இருக்கணும். நான் எம்ப்டியா இருக்கணும். Then the set of all ordered pairs A, B such that A belongs to A and B belongs to B is the Cartesian product of A and B. ஸோ இங்க வந்து ஆர்டர்டு பேர் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்போ வந்து ஸோ முன்னாடி பார்த்த டெஃபினிஷன் வந்து இங்க வேலிட் கிடையாது. அதாவது இந்த இந்த மாரி ட்ரிப்லெட் வரக்கூடாது. ஓகேங்களா? ட்ரிப்லெட் வராது. இது வந்து மச் அட்வான்ஸ்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஆர்டர்டு பேர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஆர்டர்டு பேர்ஸ் மட்டும் தான். ஆர்டர்டு பேர்ஸ்னா 2 எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இட்ஸ் டினோட்டட் பை ஏ கிராஸ் பி. ஸோ ரீட் அஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க இந்த டெஃபினிஷன் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டூ ஏ, பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி அப்படின்னு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா இது இது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா நம்ம கொஷின்லேயும் இதை நம்ம நிறைய பார்ப்போம். பார்த்துக்கோங்க. ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த நோட்டேஷன் மட்டும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. A, B such that A belongs to A, B belongs to B. ஸோ இது சரியா வரல ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இதை பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டர்டு பேர் நம்ம சொன்னோமா, 2 செட்டு ஏ செட்டு, பி செட்டு. இது கேப்பிட்டல் ஏ வந்து செட்டு, கேப்பிட்டல் பி வந்து செட்டு. இந்த ஸ்மால் ஏ வந்து எலமெண்ட். அதாவது அந்த செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட். பின்றது செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட். ஸ்மால் பின்றது. ஸோ இந்த 2 செட்ட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா, ஒரு செட்லேருந்து ஒரு எலமெண்ட் ஏ, இன்னொரு செட்ல பி. ஸோ ஏ ஸ்மால் ஏன்றது ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிற கேப்பிட்டல் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸ்மால் பின்றது கேப்பிட்டல் பில இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ இது சச் தட் என்னன்னா, இது வந்து ஏ இஸ் த எலிமெண்ட் ஆஃப் ஏ, பி இஸ் த எலிமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, A cross B is the set of all possible ordered pairs between A and B such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷனே. ஓகே. B cross A is the B cross A. ஸோ இப்போ A cross B பார்த்தாச்சு. B cross A என்னன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து A, B நம்ம போடுறோம்ல டெஃபினிஷன்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து B செட்ல இருந்து எடுக்கணும். செகண்ட் எலிமெண்ட் வந்து A செட்ல இருந்து எடுக்கணும். ஸோ ஓகே. இன் ஜென்ரல் A, B இஸ் நாட் ஈக்குவல் டு B, A அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தானே? A, B, B, A. ஏன்னா நமக்கு ஏன்ற ஒரு செட்டு வேற செட்டு. பின்றது 2 டிஃப்ரெண்ட் செட்டா இருக்கும்போது எப்படி வந்து A, B ஈக்குவல் டு B, A வரும்? வராது. ஏன்னா வந்து 2 செட்டுமே வேற. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட்டும் மாறும். நம்ம ஏன்னா அதுல இருந்து தான் எடுக்கணும். ஸோ எப்போ வந்து A, B ஈக்குவல் டு B, A வரும்னா அந்த 2 செட்டுமே வந்து சேம் செட்டா இருக்கணும். அதாவது A செட் ஈக்குவல் டு 1, 2, 3, B ஈக்குவல் டு 1, 2, 3 இப்படி இருந்தா மட்டும்தான் வந்து A, B ஈக்குவல் டு B, A வரும். ஸோ the Cartesian product is also referred as cross product அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே.
ஸோ இப்போ வந்து இல்லுஸ்ட்ரேஷன் இது வந்து நம்ம போட்டிருப்பாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டூ 1, 2, 3 பி இஸ் ஈக்குவல் டூ ஏ, பி. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கிராஸ் ஏ, பி அப்படின்னு போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 ஃபர்ஸ்ட் செட்லேருந்து செகண்ட் செட்லேருந்து ஏ, ஃபர்ஸ்ட் செட்லேருந்து ஒரு எலமெண்ட், செகண்ட் செட்லேருந்து ஒரு எலமெண்ட். இது மாதிரி எல்லா பாசிபிலிட்டியும் போட்டால் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வந்துடும். ஸோ ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நோட்ல குடுத்துருக்காங்க பாருங்க. இன் ஜெனரல் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டூ பி கிராஸ் ஏ நம்மளுக்கு அது தெரியும். ஆனா வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா கண்டுபிடிச்சு நல்லா கவனமா பாருங்க. ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டூ பி கிராஸ் ஏ. ஆனா நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ. அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் புரியுதுங்களா? ஏ கிராஸ் பில இருக்கிற எலமெண்ட் எண்ணிக்கையும், பி கிராஸ் ஏல இருக்கிற எலமெண்ட்டோட எண்ணிக்கையும் சேமா தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா வந்து ஆர்டர்டு பேர்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். எத்தன எத்தன எலமெண்ட் இருக்கோ, அது வந்து சேம் நம்பரா தான் இருக்கும். இதுக்கு வந்து முன்னாடியே பாருங்க. இங்க பாருங்க. ஏ கிராஸ் பி இருக்கா? இது 2மே சேம் கிடையாது. ஏ செட்டும், பி செட்டும். ஆனா வந்து நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு இங்க. இந்த 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இங்கேயும் 1, 2, 3, 4, 5, 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. So number of A cross B and equal to number of B cross A. Next one, the A cross B equal to null set. If and only if A equal to null set, B equal to null set. A cross B null இருக்கும். null setனா எதுவுமே இருக்காது அந்த செட்ல. அப்போ எப்படின்னா A equal to null set ஆக்கணும், B equal to null set ஆக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து if number of element of A is equal to P. அதாவது number of element of A equal to P, number of B equal to Q, then number of A cross B is equal to P into Q அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செட்டில் பாருங்க number of element 3 இருக்குங்களா? 3 இருக்கு. இங்கே வந்து number of element 2 இருக்கு. ஸோ இதுதான் வந்து இது ஏன்றது அப்போ வந்து P வேல்யூ என்னன்னா 3, Q வேல்யூ என்னன்னா 2. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் A cross B கேட்டாங்கன்னா PQ அப்படின்ட்டு வரும். ஓகே. ஸோ இங்க வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஃபைனைட் செட்ஸ் குடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? 1, 2, 3, 4லேருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்ஸ்னா 0, 1, 2, 3லேருந்து ஆரம்பிக்கும். இன்டிஜர்ஸ்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், 0 வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும். ஸோ இது வந்து ஆனா வந்து டெசிமல்ஸ்லாம் வராது. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னா P/Q டெசிமலும் வரும். ரியல் நம்பர்னா இருக்கிற எல்லா நம்பருமே சேர்த்தா தான் ரியல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஓகே. ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க் யூ.